Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். தப்பான ஃபவுண்டேஷன் ஷேட் மேட்ச் இருக்கு, ஒழுங்கா அது உட்கார மாட்டேங்குது, either too light or too dark. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது என்கிட்ட ஒரு வெல் நோனான ஒரு ஃபவுண்டேஷன் லைட்டர் ஷேட் ஆனா டஸ்கி டீப்பர் ஸ்கின்னுக்கு இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஷேட் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த பிராண்ட்ல இந்த பர்டிகுலர் ஷேட் தான் வந்துட்டு ரொம்ப நாளா வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த ஒரு மார்க்கெட்டிங் வலையில விழுந்துதான் அதை நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். பட் ஐ மேட் இட் ஒர்க் ஃபார் மை செல்ஃப். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அந்த மேட்சிங்கா இல்லைனாலும் திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் இட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ இதை நான் எப்படி வந்து அச்சீவ் பண்ணேன், என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அண்டர் டோன் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துட்டு ஒரு சைடு வேற செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்னொரு சைடு வேற செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியணும். அது என்ன ப்ராடக்ட் இப்போ யாராவது ஓகே நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க, இப்போ நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன், பட் இப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. எனிவேஸ், let's get started. Bare skin mode on and you know the drill. Primer and color corrector already இதுல வந்து நம்ம 2 வீடியோ பார்த்தாச்சு with Maybelline foundation and I think Too Faced ஓட foundation. So I'm going to quick prime and color correct my face. இந்த 2 விஷயங்கள் வந்துட்டு it's mandatory உங்களுடைய மேக்கப் வந்து அழகா உட்காரதுக்கு அண்ட் உங்களுடைய மேக்கப் கிரே ஆகாம இருக்கிறதுக்கு. பிகாஸ் என்னுடைய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி அனிவன் ஸ்கின் டோனா இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் ஆரஞ்சு கலர் கரெக்டா. பட் ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ், ஓகேவா? உங்க வந்து ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, உங்க பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் அ பீச் ஆர் ஆரஞ்சு கன்சீலர். எனக்கு வந்து கொஞ்சம் டீப்பர் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் அண்ட் ஆல்சோ என்னோட பிக்மெண்டேஷனும் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸான, கொஞ்சம் ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்குது அப்படின்றதுனால ஐ ப்ரிஃபர் இந்த ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர். பட் ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ யா, திஸ் இஸ் இட். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு கலர் கரெக்ட் அண்ட் பிளெண்ட் மை கலர் கரெக்டர் வித் மை ஃபிங்கர்ஸ். ஸோ தட் எனக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஜாஸ்தியும் ஆகாது கம்மியாகவும் இருக்காது. இப்போ ஃபவுண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபவுண்டேஷனில் ஸ்டாண்டர்டாக என்னுடைய ஷேடுன்னு நான் வந்துட்டு வச்சிருக்கிறது ஃப்ரம் மேக் இஸ் NC45. ஐ ஆல்சோ டூ யூஸ் NW45, பட் இப்போ அது என்கிட்ட இல்லை. இது வந்து மேபிளினோட 340 ஷேட். NW45 லுக்ஸ் வெரி சிமிலர் டு திஸ், ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சமே வந்து ஆரஞ்சியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் NW45 லுக்ஸ். அதுவுமே இட் ஒர்க்ஸ் குட் ஃபார் மீ. பட் இதே மாதிரி தான், பர்ஃபெக்டான ஷேட் மேட்ச் கிடையாது. என் அண்டர் டோனுக்கு வந்து அது ரொம்பவே ஆரஞ்சியா இருக்கும். அகேன் இதுல இருக்க மாதிரியே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். வேறஸ் NC45 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டரான ஒரு ஷேட் தான். ஆக்சுவலா எனக்கு வந்து மேக்கோட ஃபார்முலேஷன் விட வேற ஃபவுண்டேஷனோட ஃபார்முலேஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் மேக்ல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஓகே ஐ நீட் டு ஃபைண்ட் மை ஷேடுன்னு நான் ரொம்ப டெடிகேட்டடா போயிட்டு வாங்கல. ஆனால் மேக்கோட கன்சீலர் நல்லா இருந்ததுன்ட்டு நான் கன்சீலர்ஸ்ல வந்துட்டு NW45 அண்ட் NC45 வாங்கி வச்சிருந்தேன். அது வேற டிபார்ட்மெண்ட், பட் we are talking about foundation. இது வந்து NC45 from MAC. As you clearly can see, this is not my shade. It's very bright அண்ட் லைட். பட் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நீங்க வந்து ஒய்டா பாத்தீங்கன்னா இந்த ஷேடு தான் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கிறது அப்படின்ட்டு வந்து வைக்கிறது. இந்தியன் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு NC45 அப்படின்றது இப்படிதான் நானுமே ஸ்டார்ட் பண்ணி அப்படி நினைச்சுதான் நானுமே வந்து வாங்கினது. பெருக்கு இந்த பாட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு PR வந்தது. நான் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு NC45 வந்து கொடுத்தாச்சு. பட் தி திங் இஸ் ஐ கேன் ஒர்க் வித் NC45. ஓகே, பட் ஹவு? ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். இதுவும் வந்துட்டு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான், வெரி ஹை கவரேஜ் கிடையாது, ஆஸ் யூ கிளியர்லி கேன் சி. ஸோ நான் ஒரு சைடு வந்து ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். லெட் மீ பிளெண்ட் திஸ் வித் அ டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச். இட்ஸ் அ குட் ஃபவுண்டேஷன், ஓகேவா? ஃபோட்டோகிராஃபிஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஆயிலி ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், அண்டர் டோன் இருக்கட்டும், அது கிரே ஆகாமல் இருக்க விதமாக இருக்கட்டும், இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபவுண்டேஷன். அது இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு. But personally, not a very big fan of it. I don't know, something, it just feels odd and icky. So, இப்படிதான் வந்து இந்த foundation, it sits on my skin just by itself with just color corrector. இப்படிதான் என் நெத்தியில பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஸ்கலரேஷன் சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்றது. இந்த கன்னத்தோட இந்த சைட்ஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு லைட்டா மேட்ச் ஆகுது. அது கூட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேட்ச்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஃபவுண்டேஷன் சிட்ஸ் ஆன் மீ. இந்த ஃபவுண்டேஷனை எப்படி நான் ஜென்ரலா ஆர் எப்படி யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத நான் இங்க காமிக்கிறேன். ஹிடா பியூட்டியோட ஹனிகோம் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சியான ஒரு கன்சீலர். I have to balance in the NC45. ஸோ அதனால I'll put this இங்க ஃபர்ஸ்ட். இதை போட்டுட்டு I'm going to blend in the concealer. It's very very high in coverage and extremely orangeyum கூட.
You don't even need orange concealer when you use this particular shade Honeycomb from Huda Beauty. ஸோ இதை வந்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த கலர் கரெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த கலரை போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஐ யூஸ் மேக்கோட ஃபவுண்டேஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், ஓகே, அப்புறம் நெத்தியோட சென்டர், அப்புறம் என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான் வில் கோ டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். அதாவது கண்ணை சுற்றி இருக்க இடம், வாயை சுற்றி இருக்க இடம்லாம். ஜஸ்ட் பேக்கிங் இன்னொரு லேயர். இந்த ஸ்மெல் வந்து இட்ஸ் பிரிங்கிங் பேக் சோ மெனி மெமரிஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலாக மேக் ஃபவுண்டேஷன் என் முகத்தில் யூஸ் பண்ணி. என்னுடைய ப்ரொஃபஷனல் கிளையண்ட் டயரிஸ் அந்த செஷன்ஸ் அதெல்லாம் வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். நாட் அ ஃபேன் ஆஃப் அப்ளையிங் ப்ராடக்ட் ஆன் மை கழுத்து. ஸோ அதை இப்போதைக்கு விட்டுடலாம். ஸோ ஹியூடா பியூட்டியோட கன்சீலர் போட்டாச்சு. அண்ட் தென் இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் லுக்கிங் ரைட் நவ். இனிமே வந்து அந்த ஒரு டெஃபினிஷன் அண்ட் ஹை கவரேஜ் வேலை வந்து நடக்கல. நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஏரியாலாமும் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷனே போட்டிருக்கேன். அப்படின்றதுனால இந்த பிரைட்னஸ் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது. ஸோ நேச்சுரலான லுக் வேணும்னா உங்கள் ஸ்கின்ல எங்கெல்லாம் நேச்சுரலாக வந்துட்டு பிரைட்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டர் ஷேட் நீங்கள் போட்டு எலிவேட் பண்ணுறீங்கன்னா இட் வில் லுக் நேச்சுரலா. இதுல இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் வேலை நம்ம பண்ண போறோம். ஐ வில் யூஸ் மார்ஸோட இந்த கேன்சல் கன்சீலர் இன் ஷேட் செஸ்னட், ஐ பிலீவ் 08. ஸோ இதை வந்து இப்படி கண்ணுக்கு கீழே இப்படி பேக் பண்றேன். கொஞ்சமா இங்க வாயை சுத்தியும் இந்த சைடுக்கு நான் இதெல்லாம் போடல. அண்ட் தென் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் டு ஹைலைட் மை அண்டர் ஐ ஏரியா இங்க மட்டும்தான். ஸோ இதை போட்டுட்டு ஐம் கோயிங் டு பிளெண்ட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் இந்த வாயை சுத்தி இருக்க கன்சீலர், அதுக்கப்புறம் I'll blend in the area. ஸோ இது எனக்கு போதுமான பிரைட்னஸ் அண்ட் கன்சீலிங் வேலை அழகா பண்ணி கொடுக்க போகுது. மேக்கப்ல பாத்தீங்கன்னா ட்ரஸ்டிங் த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இத்தனை வருஷம் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். பட் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது நம்மனா வேலைக்கு ஆகுமா, சொதப்புற மாதிரி இருக்கே அப்படிலாம் வந்து ஃபீல் ஆகும். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, என் கண்ணு மேல கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராடக்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து சரி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்னுடைய அண்டர் ஏரியாவை நல்லா வந்து பேக் பண்ணியிருக்கேன். வாய்க்கு மேலே இருக்க ஏரியாவும் த பவர் ஆஃப் மேக் ஃபவுண்டேஷன். இட்ஸ் லைக் ஹெவி டியூட்டி ஃபவுண்டேஷன் மாதிரி. டசன்ட் ஃபீல் ஹெவி பட் இட் இஸ் ஹெவி. இப்போ இந்த சைடுக்கு வந்து ஐம் ஒன்லி கோயிங் டு யூஸ் இந்த கன்சீலர், இந்த மார்ஸோட கன்சீலர். பிகாஸ் இங்கே ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நான் நல்லா ஃபுல் கவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஹெவி லுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்சீலர் போதும், 2 வேண்டாம். இங்கே லாரியல் பண்ண மாதிரி நம்ம வந்து இங்கே பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் கன்சீலர், டிஃப்ரெண்ட் அண்டர்டோன். பட் இட்ஸ் ஆல் அபவுட் என்ன பேஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ இதையும் வந்து இந்த கார்னருக்கும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். நாட் ஸ்டாப்பிங் ரைட் ஹியர். இப்போ வந்து காம்பாக்ட் அண்ட் பிரான்சிங் இஸ் வெரி எசென்ஷியல். பட் ஜஸ்ட் க்ரீம் பேஸோட பாத்தீங்கன்னா ஒரு மேக் ஃபவுண்டேஷன் வச்சு திஸ் இஸ் ஹவ் ஐ ஹாவ் கிரியேட்டட் மை பேஸ். இதுக்கு மேல யூஸ் கே பியூட்டியோட லூஸ் பவுடர் 2 சைடுக்குமே. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் காம்பாக்ட் ஆர் பவுடர் ஃபவுண்டேஷன் பிகாஸ் ஆல்ரெடி ஹெவியா இருக்கு என்னுடைய பேஸ். இது மேல நான் திருப்பி வந்துட்டு ஒரு காம்பாக்டோ பவுடர் ஃபவுண்டேஷனோ கவரேஜ் இருக்கிறத வச்சேன்னா இட்ஸ் கோயிங் டு லுக் சூப்பர் ஹெவி. ஸோ கே பியூட்டியோட பவுடரே எடுத்து எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் மேட்டிஃபைங் மை ஸ்கின். இங்கே அவ்வளோதான். இந்த முகம் இப்படி பவுடரியா ஹெவியா இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா do not worry, we will sort it out. இப்போ நான் வந்துட்டு இந்த Oasis from Makeup Revolution bronzer யூஸ் பண்றேன். என்னோட ஒரு ப்ரீவியஸ் இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ற ஆர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ற ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கிரே அண்டர்டோன் இருக்கக்கூடிய ஒரு கான்டோர் பவுடர் ஆர் டார்க் ப்ரௌன் பவுடர் வந்து அவசியம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பேஸ் யூ கிரியேட்டிங். இப்போ என்னுடைய பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்மரா இருக்கு. அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி NC45 சிச்சுவேஷன். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக ஐம் யூசிங் திஸ் கூல் அண்டர்டோன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் பவுடர். இது ஒரு பிரான்சிங் பவுடர் தான், பட் இட் ஹேஸ் அ பிட் ஆஃப் கூல் கிரே அண்டர்டோன் நெட். இப்போ இதை எடுத்து கண்ணத்தோட இந்த சைட்ஸ் ஜா லைன்ல முக்கியமா நல்லா சர்க்குலர் மோஷன் எல்லாம் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என் முகத்துல அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்க அந்த ஒரு வார்ம்த்னஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும் இந்த ஒரு கூல் அண்டர்டோன் பவுடர். இப்போ யூ ஹாவ் டு மெல்ட் டவுன் இந்த பவுடரி லுக், ரைட்? எனக்கு ஆக்சுவலா முன்னாடி லைக் ஒரு 5 minutes முன்னாடி ஃபீல் பண்ண அந்த ஒரு பவுடரி எஃபெக்ட் கூட இப்போ எனக்கு வந்து ஃபீல் ஆகல. இததான் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது. கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படியே இந்த கண்ணு மேலாம் ப்ராடக்ட் போட்டதுல அப்படியே எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இட் ஹாஸ் ஆல் லைக்
கம் டவுன், கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு மேக் திஸ் ஈவன் மோர் லைக் ஸ்கின் லைக். மேக்கோட இந்த ஃபிக்ஸ் பிளஸ் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் when it comes to like blending my makeup, ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷா எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஐம் கோயிங் டு நல்லா லாவிஷா ஜெனரஸா என்னுடைய முகத்துல ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே நல்லா என்னோட முகத்துல ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபேன் வச்சு என்னுடைய முகத்தை ட்ரையும் பண்ணிக்கிறேன். கேன் யூ see the difference? like I mean look at that, very very skin like. இது வந்து ஆக்சுவலா நடுவில் நான் கொஞ்சம் இப்ப பிரேக்குமே எடுத்தேன். அப்படியே இன்னுமே அழகா என்னுடைய ஸ்கின்ல அப்படியே ஸ்கின் மாதிரியே உட்காருது, தெரியுதா? ஸோ trusting the process and having patience in life and in makeup is essential. okay, இப்போ வந்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் அண்ட் லிப் மேக்கப் முடிச்சிடுறேன். ஆக்சுவலி இதுக்கு மேலே பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் வேணும்னா இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. யூ கேன் ஆல்ரெடி see என்னோட முகம் எங்கெல்லாம் டால் அடிக்குது அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். அண்ட் எந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கின்னோட ஸ்கின்னா இருக்க மாதிரி நம்ம போட்டும் போது அந்த ஹெவியான லுக் வந்துட்டு எவ்வளவு பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ஐ ஜஸ்ட் டிட் மை ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் ஒரு ரெட் கலர், அவ்வளவுதான். இது எதுவும் ஐ மேக்கப், காஜல், ஐலைனர், மஸ்காரா எதுவுமே பண்ணவே இல்லை. வித் ஜீரோ பிளஷ் அண்ட் ஹைலைட்டரும் கூட. ஸோ திஸ் இஸ் how my face looks with just அந்த பேஸ் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு சைடுமே. ஸோ மெயின் ஆக்சுவல் செல்லிங் பாயிண்ட் இந்த லுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் யூ டோன்ட் நீட் லைக் பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச். பேஸ் ப்ராடக்ட்ஸ் வரும்போது யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க போடுறீங்கன்னா கூட இட்ஸ் கோயிங் டு லுக் லைக் ஈவனா when you do it in the right way, when you ப்ராப்பரா மிக்ஸ் அண்ட் மேட்ச் தி undertones of different products. ஸோ அது ஒன்று நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் அண்டர்டோன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஐடியா ப்ராப்பரா வரும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். என்னுடைய லிப்ஸ்டிக் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, அதனால யூ கேன் see me doing I don't know. Anyways, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.